சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பலாங்கொடையில் துப்பாக்கிச்சூடு, சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் கைது, கொள்முதல் மோசடி என குற்றச்சாட்டு. இந்திய தொழில்துறை கூட்டமைப்புடன் கலந்துரையாடியுள்ள சஜித், இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் அழைப்பு. போதைப்பொருள் வியாபாரத்தை ஊக்குவித்துள்ள அனுர, மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே இளைஞன் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். அம்பலாங்கொடை நகரசபைக்கு அருகில் அடையாளம் தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அம்பலாங்கொடை நகரசபைக்கு அருகில் அடையாளம் தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. வெள்ளை நிற காரொன்றில் வருகை தந்த சிலர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் உறவினர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 4 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் முன்னாள் செயலாளரும் முன்னாள் பிரதமரின் மூத்த ஆலோசகருமான சரித ரத்வத்தே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளின் அடிப்படையில் சரித ரத்வத்தே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆணைக்குழு வட்டார தகவல்கள் இந்த கைது பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளன. இந்த கைது 2015ஆம் ஆண்டில் எந்த தேவையும் இல்லாமல் அரசு வர்த்தக நிறுவனம் ஒன்றின் வழியாக ரூபா 9 கோடிக்கும் அதிகமான தொகையை செலவிட்டு தற்காலிக நெல் சேமிப்பு களஞ்சியங்களை 50 இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கொள்முதல் நடவடிக்கை உரிய நியமங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை என ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. சரித ரத்வத்தே தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுடெல்லியில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலருடன் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தனியார் துறையால் இயக்கப்படும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி மாதிரியை மேம்படுத்துவதற்கு நாம் உறுதி பூண்டுள்ளோம் என்றும் இலங்கையின் மறுசீரமைப்புக்கு பிந்தைய முயற்சியில் பெரும்பங்கை ஆற்றுவதற்கு இந்திய தொழில்துறைக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் விவசாய பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள், சேவைகள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கு கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா முன்முயற்சி, டிஜிட்டல் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் 4.0 மற்றும் பசுமை எரிசக்தியை நோக்கி திரும்பும் முயற்சிகள் உட்பட இந்தியாவின் தொடர்ச்சியான தொழில்துறை முன்னுரிமைகள் குறித்து CII பிரதிநிதிகளால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு பல விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன. இலங்கையுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மூலம் இருதரப்பினருக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிராந்திய மதிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று இறுதியில் இருதரப்பினரும் இணங்கிக் கொண்டனர். முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணவும் இலங்கை ஏற்றுமதி சபைக்கும் இந்திய தொழில்துறை வலையமைப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இலங்கை இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு வர்த்தக மன்றம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு யோசனை முன்வைத்துள்ளார். அவ்வாறே வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு CII வணிக முயற்சி பிரதிநிதிகள் குழுவினரை கொழும்புக்கு விஜயம் செய்யுமாறும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாதாள குழுக்களை கைது செய்தல், போதைப் பொருட்களை கைப்பற்றுதல் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது.
போதைப்பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டு புதிய திட்டங்களும் அமல்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாரக காரியவசம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும், ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் உண்மைத்தன்மை சந்தேகத்துக்கிடமாக உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலங்கள் பற்றி இதுவரையில் உண்மை வெளிவரவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு 2 கொள்கலங்களில் ஐஸ் போதைப்பொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு சேவை வழங்கிய புலனாய்வு தகவலையும் அரசாங்கம் அலட்சியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் எனவும், கடந்த அரசாங்கமும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை பிரபல்யப்படுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாட்ஸ்அப் வழியாக பணம் கோருவது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிக அளவில் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் WG ஜேனஸ்ரீ தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மயிலட்டியைச் சேர்ந்த 35 வயதுடைய வசந்த் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி வீதியில் விழுந்த வேளை வீதியில் வந்த கனரக வாகனம் இளைஞனுடன் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் யூடியூப் தளம் ஒன்றில் தன் நடிப்பு திறமையால் பலரையும் கவர்ந்த திறமையான ஒரு கலைஞன் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு 240 கதிரைகள் சீன தூதரகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கோரிக்கையின் பேரில் சீன தூதரகத்திடமிருந்து மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட 240 கதிரைகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்தினரிடம் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட குடிசார் சமூக அமைப்பு பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் குறித்த கதிரைகள் மாவட்ட குடிசார் சமூக அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அராலியில் வீதியோரத்தில் முறிந்து விழும் அபாயத்தில் பனைமரங்கள் காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உரிய தரப்பினர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதன் மூலம் ஆபத்துகளை தடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் அராலி பாலத்தடியில் இருந்து அராலியம்மன் கோவிலுக்கு செல்லும் 789 பேருந்து வழித்தட வீதியில் பனைமரம் ஒன்று ஆபத்தான முறையில் காணப்படுவதனால் மக்கள் உயிரச்சத்தின் மத்தியில் போக்குவரத்தில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது. வீதியோரத்தில் நிற்கும் குறித்த பனைமரத்தை இனம் தெரியாதவர்கள் அரைகுறையாக வெட்டிய நிலையில் அந்த பனைமரம் முறிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகின்றது. குறித்த வீதியால் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் ஆபத்தான நிலை அங்கு காணப்படுகின்றது. எனவே உரிய தரப்பினர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதன் மூலம் ஆபத்துக்களை தடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜாலில் குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உடுவில் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிர் மாய்த்துள்ளார். உடுவில் மல்வம் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய தவராசா ஜேசுதன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். குடும்பஸ்தர் இதற்கு முன்னரும் ஒரு தடவை உயிர் மாய்க்க முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்த விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்பலாங்கொடையில் துப்பாக்கிச்சூடு, சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் கைது, கொள்முதல் மோசடி என குற்றச்சாட்டு. இந்திய தொழில்துறை கூட்டமைப்புடன் கலந்துரையாடியுள்ள சஜித், இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் அழைப்பு. போதைப்பொருள் வியாபாரத்தை ஊக்குவித்துள்ள அனுர, மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே இளைஞன் பலி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற அந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.